இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 Corinthians chapter 12 verse 9. And he said to me, my grace is sufficient for you, for my strength is made perfect in weakness. Therefore most gladly I will rather boast in my infirmities, that the power of Christ may rest upon me. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளில நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். ஆமேன். ஒருவேளை அநேக காரியங்களிலே பலவீனத்தோடு நாம் இருக்கலாம். வேதம் சொல்கின்றது, அவருடைய கிருபை நித்திய கிருபையாய் நமக்கு இருக்கின்றதாம். ஆமேன். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது என்னுடைய சுத்த கிருபையே, என்னுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் ஒவ்வொரு காலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் புதிதாக இருக்கின்றதாம். தகுதி இல்லாதவன் மேல் பாராட்டுகிற தயவுதான் கிருபை. நம்மேல் பாராட்டின அந்த கிருபையை குறித்து நாம் அசட்டை பண்ணாதபடி கர்த்தர் நம்மை மன்னித்து நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தால கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய கிருபைக்குள் நாம் எப்பொழுதும் நிலைத்திருப்போம். வேதத்திலே பக்தன் விதமாக சொல்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த நாளில ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை முழுவதுமாய் நாம் நம்புவோம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளாம். அமேன். அவருடைய கிருபை அதிசயமானது. நம் ஒவ்வொருவரையும் இம்மட்டுமாய் காப்பது அவருடைய கிருபைதான். அநேக தரம் நாம் கர்த்தரை விட்டு தூர விலகி போகின்ற போதெல்லாம், கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்களை செய்கின்ற போது, கர்த்தருடைய வழியிலே நடக்க தவறுகின்ற போதெல்லாம் இம்மட்டுமாய் நம்மை காத்தது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம். எனவே கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. எனவே அவருடைய கிருபைக்குள் நாம் எப்பொழுதும் அடங்கியிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, உடைய வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்குவதற்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொரு மேல் இருப்பதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே பலத்தினாலே ஒவ்வொருவரையும் நீர் எடை கட்டி கொள்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்தியலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you.